வணக்கம். வெல்கம் டு தமிழ்நாடு போஸ்டல் கார்னர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் என்ன பர்பஸ்க்காக ஆரம்பிச்சிருக்கோம்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இஷ்யூ பண்ணுற டெய்லி டே டு டே இஷ்யூ பண்ணுற ஆர்டர்ஸ், ரூலிங்ஸ் அது சம்மந்தமாக நம்ம கொடுக்க போகிற கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் தமிழில் இருக்க போகுது. அது சம்மந்தமான வீடியோஸ் போட போகிறோம். எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், எக்ஸாம் சம்மந்தமான சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி நம்ம பிளானில் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ் எக்ஸாம் 2025க்கான, அதாவது இந்த வருஷம் நடக்க போகிற ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து இந்த வருஷம் டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் வந்து 31/8/2025 சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்னா 31/8 நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு காம்படிட்டிவாக குவாலிஃபையிங்கான்னு பார்த்தோம்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் தான், குவாலிஃபையிங் பேப்பர் கிடையாது. ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ்க்கு ஒரே பேப்பர் தான் இருக்க போகுது, அதுவும் காம்படிட்டிவ் பேப்பர் தான். காம்படிட்டிவ்க்கும் குவாலிஃபையிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, காம்படிட்டிவ் பேப்பர்னால் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை தான் உங்களுக்கு செலெக்ஷனுக்கு அந்த மார்க் தான் வச்சுக்க போகிறாங்க. குவாலிஃபையிங்னா அந்த பேப்பர் சும்மா ஜஸ்ட் இருக்கும், அந்த பேப்பர்லேயும் நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் தான் உங்களோட மார்க் எடுத்துக்குவாங்க. அதாவது நீங்கள் காம்படிட்டிவில் எழுதுகிற பேப்பரை வந்து குவாலிஃபையிங்லேயே எழுத போகிற நீங்கள் பேப்பரும் கிளியர் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு காம்படிட்டிவில் நீங்கள் எடுத்துருக்கிற மார்க்கை வந்து எக்ஸாமுக்கு எடுத்துக்குவாங்க. அடுத்து வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. எம்சிக்யூ டைப் தான். எம்சிக்யூனா ஏபிசி டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை வச்சு செலக்ட் பண்ணிக்க போகிறது தான் இருக்கும். அடுத்து வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஸ் பர் சிலபஸ்னு இதில் இருக்குது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு தெரிஞ்சது தான். 50 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸிமம் மார்க்கு 100 in 2 parts. அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் இருக்கும். 50 கொஸ்டினுக்கு மொத்தம் 100 மார்க்கு. டியூரேஷன் வந்து 60 minutes, 1 hour நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து 1 hour நடக்கும். அந்த 1 ஹவரில் உங்களுக்கு 50 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு 80 எபோவ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சேஃபான மார்க்கு, 90+ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங் அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். லாங்குவேஜ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம தமிழ்நாடு சர்க்கிளில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. லாங்குவேஜ் ஆஃப் ஆன்சர் பேப்பர் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கு நடக்குன்றதுனால லாங்குவேஜ் கிடையாது, டிஸ்கிரிப்டிவ் டைப் இல்லை. அதாவது நீங்கள் எக்ஸாம் 2 மார்க் 5 மார்க்லாம் நம்ம ஸ்கூலில் எழுதுகிற மாதிரி எழுத தேவையில்ல. ஓஎம்ஆரில் ஏபிசிடி எதுன்னு செலக்ட் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ஆஃப் ஆன்சர் பேப்பர்ன்றது நாட் அப்ளிகபிள். மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு 40%, ஓபிசி கேட்டகரியில் வரவங்களுக்கு 37%, எஸ்சிஎஸ்டி கேட்டகரியில் வரவங்களுக்கு 33%. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க், அது மினிமம் குவாலிஃபைங் மார்க்னா பாஸ் மார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸ்கூலில், அது மாதிரி அதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் செலெக்ஷனுக்கு எலிஜிபிள். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருக்க மார்க்கில் யார் டாப் மார்க்கோ அவங்க தான் செலக்ட் பண்ண போகிறோம். வேக்கண்ட்டுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் விடுவாங்க. அடுத்தது பேட்டர்ன் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது சிலபஸ் பார்க்க போகிறோம். ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன இருக்க போகுதுன்னா, மொத்தம் 50 கொஸ்டின் சொல்லிட்டோம் இல்லைங்களா? அந்த 50 கொஸ்டினை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1ல் 23 கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் புக் இருக்குது. அதுலேருந்து ஒரு 23 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அடுத்து போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5 அதில் வந்து 7 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. வால்யூம் 5ன்றது அதில் மிஸ் ஆகிடுச்சு, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5லேருந்து ஒரு 7 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. மொத்தம் எத்தனை கொஸ்டின் ஆச்சு? 23, ஒரு 7 30 கொஸ்டின் ஆகிடுச்சு. அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 10 கொஸ்டின். ஜென்ரல் அவேர்னஸ் இஸ் நத்திங் பட் ஜிகேலேருந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் இருக்க போகுது. அடுத்து பேசிக் அரித்மெட்டிக்னா மேத்ஸ் ஆப்டிடியூட்னு சொல்லலாம். அந்த ஆப்டிடியூட்லேருந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் இருக்க போகுது. மொத்தம் 23 + 7 30, 30 + 10 40 + 50, மொத்தம் உங்களுக்கு டோட்டலாக 50 கொஸ்டின் இதில் கவர் ஆகிடும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் இருக்க போகுது. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கைடு போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5லேருந்து எடுக்க போகிற இந்த 30 கொஸ்டினில் மினிமம் 28 எல்லாரும் சரியாகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் 5 to 7 தான் நம்மளால் பண்ண முடியும். 8 to 10 எடுக்கிற மாதிரிலாம் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, பண்ணுறவங்களும் இருக்கிறோம் கண்டிப்பாக. அது இருந்தால் எக்ஸ்ட்ராடினரி தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆவரேஜாக சொல்கிறேங்க. 10 கொஸ்டின்ஸ்க்கு 5 to 7 வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம். பேசிக் அரித்மெட்டிக் 10 கொஸ்டின்ஸில் 9 to 10 சரியாகிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எடுக்க ஒரு போஸ்டல் சிலபஸில் இருக்க போகிற 30 கொஸ்டினில் 27 to 30. இதில் ஜென்ரல் அவேர்னஸில் 5 to 7, பேசிக் அரித்மெட்டிக்கில் 9 to 10.
ஒரு 84 to 90 நீங்க பிளான் பண்ணிட்டீங்க. 90லாம் பிளான் பண்ணி 90லாம் எடுத்துட்டோம்னா, நம்ம கண்டிப்பா போஸ்டிங்னு வச்சுக்கலாம். இந்த டீட்டெயில்டா கொஞ்சம் சிலபஸ் பத்தி பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபிஸ் கைடு பார்ட் 1 வந்து 23 கொஸ்டின். அது எதுனன்னா அதுக்குள்ள இருக்க என்னென்ன கிளாஸஸ்னா ரூலிங்ஸ். அந்த ரூலிங்ஸ வந்து போஸ்ட் ஆஃபிஸ் கைட்ல கிளாஸஸ்ன்னு சொல்றாங்க. அந்த என்னென்ன கிளாஸஸ் வந்து நமக்கு எக்ஸாம்க்கு இருக்க போதுன்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஆர்கனைசேஷனல் செட்டப் எப்படி இருக்குது? நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன ஆஃபீஸ்லாம் இருக்கு? என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் இருக்குது? யார் யாரெல்லாம் ஹெட் அப்படின்றத பார்ப்போம். அடுத்து டைப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ். நம்ம போஸ்ட் ஆஃபீஸஸ் எத்தன டைப் இருக்கு? நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல மொத்தம் எத்தன டைப் இருக்கு? பிஸ்னஸ் ஹவர்ஸ். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் எந்தெந்த ஆஃபீஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும்? அவங்களோட பிஸ்னஸ் ஹவர்ஸ் எப்படி? அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ், ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி. நம்ம ஆர்டிகல்ஸ், லெட்டர்ஸ் அதாவது பார்சலுக்குலாம் நம்ம பேமெண்ட் பண்றோம் இல்லைங்களா? அந்த பேமெண்ட்ட வந்து போஸ்டேஜ்ல, ஸ்டாம்ப்ஸ்ல, ஸ்டேஷனரிலலாம் நம்ம எப்படி பேமெண்ட் பண்றோம்? அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். அடுத்து ஜெனரல் ரூல்ஸ் ஆஸ் டூ பேக்கிங், சீலிங், போஸ்டிங், மேனர் ஆஃப் அஃபிக்சிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். அப்படின்னா நம்ம லெட்டர் பேக் பண்ணுறதுக்கும், பார்சல் பேக் பண்ணுறதுக்கும் சர்டைன் ரூல் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். மெத்தட் ஆஃப் அட்ரஸ். அட்ரஸ் எப்படி எழுதணுன்றதுக்கும் நம்மகிட்ட ரூல் இருக்கு. போஸ்ட் பாக்ஸஸ் அண்ட் போஸ்ட் பேக்ஸ். டியூட்டிஸ் ஆஃப் லெட்டர் பாக்ஸ் பியூன். லெட்டர் பாக்ஸ் பியூனுன்றவங்க யாரு? அவங்களோட டியூட்டிஸ் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல், ப்ரோஹிபிட்டட் போஸ்டல் ஆர்டிகல். தடை செய்யப்பட்ட ஆர்டிகல்னா என்ன? கவர்மெண்ட் ஆர்டிகல். கவர்மெண்ட் ஆர்டிகல்ஸ் தான் நம்ம வந்து அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்னு சொல்லுவோம். அடுத்து இதெல்லாம் வந்து தாண்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம டிபார்ட்மெண்ட்ல நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். மெயில் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன? பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன? ரெமிட்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன? இன்சூரன்ஸு, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் பிஸ்னஸ் இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயில்டா பார்க்க போறோம். நீங்க ஆர்கனைசேஷன்லேருந்து இந்த ப்ராஹிபிட்டட் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் வரைக்கும் சீக்கிரம் படிச்சிடலாம். படிக்க உட்காந்துட்டீங்கன்னா ஒரு 1 வீக்ல நல்லா தரோவா நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம். ஃபுல்லா புரிஞ்சுக்கலாம். ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நீங்க படிக்கிறது தான் கொஞ்சம் டிலே ஆகும். நெறைய நியூமெரிக் டேட்டாஸ்லாம் கொஞ்சம் படிக்கிற மாரி இருக்கும். படிச்சிடலாம். நம்ம யூடியூப் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ட்ரிக்ஸ் சொல்லி ஈஸியா படிக்கிறதுக்கு சொல்லிக் குடுத்துர்றோம். அடுத்து போஸ்டல் மேனுவல் வால்யூம்ல வந்து வால்யூம் 5ல வந்து பார்த்தோம்னா, ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்க போது. போஸ்டல் மேனுவல் வால்யூம்ல நெறைய ரூலிங்ஸ் இருக்கு. அந்த ரூலிங்ஸ்ல ஒவ்வொன்னோட டைட்டிலுக்கு டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படின்னு தான் இதுல குடுக்க போறாங்க. அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதுல 7 கொஸ்டின்ஸ்க்கு 7மே நம்ம 7மே கரெக்ட் ஆகுற மாரி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அவேர்னஸ். ஜிகேஸ்ன்னு அதான் ஜெனரல் அவேர்னஸ் சொன்னோம் இல்லைங்களா? ஜிகே தான். இந்தியன் ஜியோகிராஃபி, சிவிக்ஸு, ஜெனரல் நாலேட்ஜ், இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், எத்திக்ஸ் அண்ட் மொரல் ஸ்டடி. இதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்க போது. அடுத்தது நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் இந்த நம்மளும் சேனல்ல கண்டிப்பா ப்ரொவைட் பண்றோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்தந்த டாபிக்ல இருந்துலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம அத பார்த்துக்கலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பா பின்னாடி. அடுத்து பேசிக் அரித்மெட்டிக். பேசிக் அரித்மெட்டிக் ஆப்டிட்யூட்ல வந்து போர்ட் மாஸு, பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் 9 to 10 நம்ம சேனல் கண்டிப்பா பாருங்க. 9 to 10 மேத்ஸ்ல நீங்க கண்டிப்பா கரெக்ட் ஆகுற மாரி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம எக்ஸாமுக்கு போறோம், ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு சொல்லி உட்காந்தோம்னா, ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா உட்காருங்க. இப்ப படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஜிடிஸ்டி, எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா உட்காந்து படிங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் போக மீதி எல்லா டைமும் வந்து உட்காந்து இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டெய்லி 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் வந்து நம்ம டைம் ஒதுக்கி படிச்சோம்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா படிங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. எப்படி எப்படிலாம் பாஸ் பண்றதுக்கான ட்ரிக்ஸ் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்டிப்பா சொல்லி தரலாம். தேங்க் யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.